ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட சங்கீதம் 57வது சங்கீதம். சங்கீதம் 57 பழைய ஏற்பாட்டில் 704வது பக்கம். இந்த சங்கீதம் மொத்தம் 11 வசனங்களை உடையது. இது தாவீது எந்த சூழ்நிலையில் பாடின சங்கீதம் என்றால், தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்கையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தகேஷ் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இதனுடைய சம்பவம் 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் முதல் 3-4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரம் நாம் தியானித்த சங்கீதத்தின் தொடர்ச்சி. கடந்த வாரம் நான் தியானித்த சவுலினுடைய பிரயாணத்தின் தொடர்ச்சி. கடந்த வாரம் காத்தூர்லேருந்து தப்பித்து தாவீது போவார். அதுக்கு அடுத்து நடக்கிறது இந்த சம்பவம். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு கெபியில் ஒதுங்கையில். இங்கே கெபி என்றால் குகை என்று பொருள். ஆனால் தாவீது அங்கே ஒதுங்கும்போது அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? சுமார் 400 பேர் அந்த கெபிக்குள்ளே இருந்தாங்க. அப்படின்னா ராஜாக்கள் யுத்தம் செய்யும்போது அவர்களால் எதிர்த்து போரிடாத நிலைமை வரும்போது தங்களை பாதுகாத்து கொள்ள, தங்கள் வீரர்களை காத்து கொள்ள பதுங்கு குழியை வைத்திருப்பார்கள். அதில் போய் தஞ்சமாயிடுவாங்க. அதுபோல் அந்த பதுங்கு குழியில் போய் தாவீது தஞ்சம் அடைந்து பாடின ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். ஹல்லேலூயா. சரி, இதில் கேத் அப்படின்னு போட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா அழித்து விடாதேயும் என்று அர்த்தம். அடுத்து மிக்தாம் ஒன்று போன வாரத்திலே நமக்கு சொன்னோம். தங்க வசனம், தங்க சங்கீதம், பொறிக்கப்பட்ட சங்கீதம். இது ஏன் தங்க சங்கீதம் சொன்னாங்கன்னா, இந்த அதிகாரத்தை நம்ம தியானிக்கும் போது மிக அற்புதமாக இருக்கு. தாவீது இதில் இந்த அதிகாரங்களை நம்ம வாசித்து பார்ப்போம்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு வசனம் 8வது வசனம், அதாவது 7வது வசனம். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது தேவனே, என் இதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அடுத்து என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்து கொள்வேன். தாவீது உறங்க செல்வதற்கு முன்பாக இந்த வார்த்தை சொல்றார். தூங்க செல்றதுக்கு முன்பாக இந்த வார்த்தை சொல்றார். தாவீது எங்க இருக்கான்ற பதுங்கு குழி, அது எங்க இருக்கும்? பூமிக்கு கீழே இருக்கும். அந்த பதுங்கு குழியில இருந்து வானத்தை நோக்கி, பரலோகத்தை நோக்கி, பரலோகத்திற்கு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறார், ஸ்தோத்திரம் செய்கிறார். அது மட்டும் இல்லை, மரணத்துக்கு தப்பித்து போய் ஒளிந்திருக்கார் தாவீது. அப்போ சொல்கிறாரு, நம்ம பொதுவாக காலையில் தூங்கி எழும்போது என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீட்டில் தூங்கி எழுந்தோன்னையும் நம்முடைய பிள்ளைகளை, கணவரை, மனைவியை, நம்முடைய வீட்டில் உள்ள அங்கத்தினர்களை, உறுப்பினர்களை நம்ம எழுப்புவோம். ஆனால் தாவீது எதை எழுப்புறாரு? வீணையே எழுந்திரு, சுரமண்டலமே எழுந்திரு, நீ விழித்துக்கொள். நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேவனை ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா. இதனால தான் தாவீதை ஆராதனை வீரன் என்று அழைத்தார்கள். நாம் எழும்பி நம்ம வீட்டில் உள்ளவங்களை தான் எழுப்புவோம். ஆனால் தாவீது தன்னோட இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் எழுப்புறாரு.
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு உயிர் இருக்கா? நம்ம சொல்கிறது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்குமா? அதுக்கு தெரியாது. ஆனால் தாவீது எந்த அளவுக்கு கடவுளை நேசித்து ஆராதனை செய்திருந்தால் அவர் பயன்படுத்துகிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு பேசுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனை ஆராதிப்பதற்கு இப்படி ஒரு தாகம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் இந்த அதிகாரத்தில் நாம் 2 வசனங்களை தியான வசனமாக நான் எடுத்திருக்கின்றேன். அதில் முதலாவது வசனம், எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலே வந்து அடைவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த சம்பவத்தை நம்ம அப்படியே பார்த்துடலாமா? அப்போ தான் இதனுடைய அர்த்தங்கள், இதனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சரியாக புரிய நான் விசுவாசிக்கின்றேன். 1 சாமுவேல் 22வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 22 முதலாவது வசனம். அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அது கேட்டு போனார்கள். அவங்க யாருன்னா ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். அல்லேலூயா. சரி, அதாவது அந்த குகைக்கு பேர் என்னது? அதுல்லாம் என்ற குகை. தாவீது அந்த குகையிலிருந்து அந்த 57வது சங்கீதத்தை பாடுறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 142 அங்கிருந்து தான் பாடப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கெபியில் இருந்து பாடின சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போது ஒரு மனுஷனுக்கு தப்பித்து போன தாவீது பயன்படுத்துகின்ற வார்த்தை என்னது? உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். இதே சொல்ல வேதாகமத்தில் வேற ஒருத்தர் சொல்லியிருக்கார். யாருன்னு தெரியுமா? யாரு? போவாஸ். இந்த உமது செட்டையின் நிலையிலே வந்து அடைவேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதை எனக்கு தெரிஞ்சிக்க ஆசை. இப்போ அதற்காக அந்த வசனங்களெல்லாம் ஒப்பிட்டு மற்ற வசனங்களோடு தியானித்து பார்த்தா அதுக்கான விடை கிடைக்கவே இல்லை. ஆனால் அதுக்கான விடையை போவாஸ் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வாசிப்போமா? ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நினைவான பலன் கிடைப்பதாக. அப்போ அந்த ரூத் ஏதோ செய்திருக்காங்க. போவாஸ் அப்படி தானே சொல்கிறாரு, உன் செய்கைக்கு தக்கதான பலன். இப்போ எதையோ ரூத்து செஞ்சுருக்காங்க, அதுக்கு பலன் வந்து நீ அவருடைய செட்டைகளில் வந்து புகுந்திருக்க அப்படின்னு அர்த்தம். என்ன ரூத்து செஞ்சாங்க? வாசிப்போம். 1வது அதிகாரம் 8ஆம் வசனம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்யும். அதாவது நகோமியுடைய 2 மருமகள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு. அதில் ஒருத்தர் ரூத்து. 2 மகன்களும் இறந்து விட்டாங்க. அப்போ இங்கே நகோமி சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய மகன் 2 பேருக்கும் தயவு செய்திருக்கின்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அங்கே நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். நமக்கு நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக முடிக்கிறேன். அங்கேருந்து கடந்து போவாசனுடைய வயல்வெளிக்கு போகிறாங்க. அங்கே கோதுமை மணிகளை பொறுக்கின்றார்கள். அதையும் அங்கே இருந்த சூப்பர்வைசர் பார்க்குறாரு. அது போவாஸுக்கு அந்த விஷயம் போகுது. போவாஸ் அந்த பெண்மணி யார் என்று விசாரிக்கிறாரு. அதற்கு போவாஸ் கொடுக்கின்ற சாட்சியை நாம் வாசிப்போமா?
11வது வசனம், 2வது அதிகாரம் 11. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்கைகளுக்கு, எந்த செய்கைகளுக்கு? எந்த செய்கைகளுக்கு? உன் புருஷனுக்கு நீ செய்த நன்மைகளின் செய்கைகளுக்கு, உன் மாமியாருக்கு நீ செய்த நன்மைகளின் செய்கைகளுக்கு, உன் மாமனாருக்கு நீ செய்த நன்மைகளின் செய்கைகளுக்கு. உடனே இது சகோதரிகளை மாத்திரம் குறிப்பிடப்படுவதில்லை, அது ஆண்களுக்கு சரி பெண்களுக்கு சரி, 2 பேரையுமே பொதுவாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2 பேருக்குமே இந்த வசனங்கள் பொருந்தும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருமே தன்னுடைய மாமியாரையும் மாமனாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அந்த நன்மை செய்வதை தான், அப்படி நாம் நன்மை செய்தால் தான் அந்த செட்டைகளின் நிழலில் போய் நாம் தங்க முடியும். புரிந்து கொண்டீங்களா? ரூத்துக்கு போவாஸ் கொடுத்த வார்த்தை அதுதான், நீ நன்மை செய்தபடியால் செட்டைகளின் நிழலில் வந்து தங்கிட்ட. சரி, இதே வார்த்தை தாவீது ஏன் பயன்படுத்தினார்னா, தாவீது சவுலை கொல்வதற்கு அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. தன்னை கொலை செய்கின்ற மாமனாராகிய சவுலை கொல்வதற்கு தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தாவீது சவுலை கொல்லவில்லை. தன்னுடைய மாமனாருக்கு நன்மை செய்தான். மாமனார் தனக்கு கெடுதல் செய்கிறாரு, மாமனார் தன்னை கொலை செய்ய ஆள் அனுப்புகிறாரு. சவுல் கிட்ட, தாவீதுகிட்ட இருந்தது வெறும் 400 பேர் தான், ஆனால் சவுல்கிட்ட இருந்தது 3000 பேர். தாவீதை தேடி கொலை பண்ணுறதுக்கு 3000 பேரோட சவுல் சுற்றிக்கிருக்கார். அப்படிப்பட்ட சவுல் தாவீதின் கையில் மாட்டும் பொழுது, தாவீதின் கையில் சிக்கும் பொழுது தாவீது சவுலை கொலை செய்யவில்லை, நன்மை செய்தார். அதனால் தாவீது சொல்கிறாரு, நான் உமது செட்டைகளின் நிழலில் வந்திருக்கப்பா. ஹல்லேலூயா. நாம் தேவனை ஆராய்த்த, தேவனை துதித்தால், மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் அல்லது தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தால் அவளுடைய செட்டைகளின் நிழலிலே நாம் போய் தங்க முடியாது. உங்களுடைய மாமனாருக்கும் உங்களுடைய மாமியாருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் கணவருக்கும் மனைவிக்கும் நன்மை செய்தால் மட்டும்தான் அந்த செட்டையின் நிழலில் உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அவர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் தம்முடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலம் தருவார். புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டீர்களா? ஹல்லேலூயா. பொதுவாகவே ஆண்களை இந்த சமூகம் எப்படி சொல்லும்? சிங்கம் அப்படி தானே சொல்லும். ஆண்களை சிங்கம் அப்படிங்கும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க எந்த நோக்கத்துக்காக சொன்னாங்க என்று தெரியல. சிங்கம் நடக்கும்போது தனது வலப்புறம் இடதுபுறம் நேராக பார்க்கும். சிங்கம் நடக்கும்போது பார்த்துருக்குன்னா வலதுபுறம் பார்க்கும், அடுத்து இடதுபுறம் பார்க்கும், அடுத்து நேராக பார்க்கும். அதை எதை குறிக்கிறது என்றால், ஒரு ஆண்மகன் தனது பெற்றோரை பார்க்க வேண்டும், தனது உறவினர்கள், தனது உடன்பிறப்புகளை பார்க்க வேண்டும், வலதுபுறம். அதே இடதுபுறம் அந்த சிங்கம் பார்க்கும். அது எதை குறிக்கின்றால், தனது மனைவியையும் பார்க்க வேண்டும், தனது மாமனார் மாமியார் தன்னுடைய மனைவியின் உறவினர்களையும் பார்க்க வேண்டும். 2 பேரையும் பார்த்தாதான் சிங்கம் முன்னேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேரையும் பார்த்து கொண்டே தான் சிங்கம் முன்னேறும்.
முன்னாடி நகரும். இதுதான் ஆண்களின் வாழ்க்கை. அதனால ரூத்து தன் கணவனுக்கு நன்மை செய்தது போல மனைவிகளாகிய நீங்களும் உங்கள் கணவருக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். புரிந்து கொண்டீங்களா? வேதத்தில் ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து என் ஆண்டவரே என்று சொன்னான். ஆனால் சாராள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவரே சொன்னான். அப்போ சாராள் தன்னுடைய கணவனை எந்த இடத்துல வைத்திருக்கின்றார் பார்த்தீங்களா? ஒருவேளை ரூத்துக்கிட்ட வந்து போவாஸ் கேட்கும்போது, ஆமாண்டவரே என் மாமியா அப்படி பண்ணாங்க, மாமனார் இப்படி பண்ணாங்க, என் கணவர் இப்படி பண்ணாங்க, அழுது புலம்புல. குறையுள்ளவன் தான் மனுஷன். உங்கள் கணவர்கிட்டயோ உங்கள் மனைவிக்கிட்டேயோ உள்ள குறைகளை நீங்கள் மற்றவர்களிடம் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள். வேதத்தில் இன்னும் ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு மனைவி கேரக்டர் யாருன்னா யோபு. யோபினுடைய மனைவி நீங்கள் பாருங்கள். யோபு மிகப்பெரிய செல்வந்தன். ஆனால் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். வியாதி வந்தது, பருக்கள் வந்தது, சாம்பலில் போய் உக்காந்தான். அந்த சூழ்நிலையிலும் அவன் மனைவி அவன் விட்டு பிரியலை. ஆனால் இன்னைக்கு நாம் வாழ்கின்ற நாட்களில் இன்றைய சூழ்நிலையில் வாழ்கின்ற மனைவிமார்களுடைய நிலைமை மிகவும் சீர்கேடாய் சென்று கொண்டுள்ளது. எதற்கெடுத்தாலும் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் விவாகரத்தை கேட்டு நீதிமன்றங்களை நாடிக்கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய கணவர் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னா உடனே மனைவி கணவரை வெறுத்துடுறாங்க. தன்னுடைய கணவருக்கு ஏதாவது பெரிய வியாதி வந்துடுச்சு அப்படின்னா மனைவி கணவரை வெறுத்துடுறாங்க. ஆனால் யோபினுடைய மனைவி எந்த சூழ்நிலையிலும் யோபுவை தள்ளலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதே போல் ஆண்களும் பெண்களை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும், மனைவி மேலே அன்பு செலுத்தணும், மனைவியை விட்டு விலகக்கூடாது, மனைவியை கைவிடக்கூடாது, மனைவியை விட்டு கொடுக்கூடாது, மனைவியை பற்றி மற்றவர்களிடம் புறக்கூறக்கூடாது. இவர்கள் தேவனுடைய செட்டைகளின் நெல்லே தங்குவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக ஒரு வசனத்தை நாம் தியானித்து நிறைவு செய்யலாம். 4வது வசனம். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடைக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாக இருக்கிறது. ஏன்னா தாவீதை சுற்றி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க? முன்ன வாசித்தோமே, முறுமுறுக்கிறவங்க, கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். நாம்பளும் இந்த ஜனத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போது அந்த ஜனத்தோட கடன்பட்டவங்க கூட போய் நம்ம ஒன்றா சேர்ந்து ஒன்றா வாழ்ந்து ஒன்றா பழகும்போது நாம்பளும் என்ன தோணும்? கடன் வாங்கலாமா? நமக்கு இருக்கிறதே போதும், இருக்கிற வாழ்க்கையே நகர்த்தினா போதும். ஆனால் மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றை கடன் வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்கி வேதனைக்குள்ளாக கண்ணீருக்குள்ளாக நம்ம சென்று விடுகின்றோம். இப்போ இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களை பற்றி எப்படி சொல்கிறோம்? அவருடைய பற்கள் எப்படிப்பட்டது? ஈட்டிகளும் அம்புகளுமாக இருக்கிறது. அவர் நாவு கருக்கான பட்டயமாக இருக்கிறது. நம்மளை சுற்றி உள்ளவர்களுடைய பற்களும் நாவும் இப்படி தான் இருக்கின்றன. எனவே தாவீதுக்கு இவ்வளோ சூழ்நிலைகள் வந்த போதும் அவன் தேவனை விட்டு கொடுக்கலை, தன்னுடைய குடும்பத்தை விட்டு கொடுக்கல, தன்னுடைய மாமனாரை விட்டு கொடுக்கல. யாரோ என்னென்னோ சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவனுடைய பற்கள், அவனுடைய நாவு கருக்கான பட்டயமாக இருக்குன்னு தாவீது சொல்கிறார்.
அந்த குகையில் தான் அவனுங்களும் இருக்காங்க. அந்த 400 பேர் தான் இருக்காங்க. அந்த குகைக்குள்ளே தான் சவுல் வரார். அது 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தெரியும். அப்போ தாவீது வந்து சவுலை வந்து கொலை பண்ணல. நம்ம கூட இருக்கவங்க நமக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக உபத்திரவம் செய்வாங்க. அப்போ அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். மற்றவங்க சொன்னாங்களே அப்படின்னு நாம் எந்த ஒரு காரியத்தையும் மூடத்தனமாக மடத்தனமாக செய்துவிடக்கூடாது. நான் செய்கின்ற காரியம் முதலாவது எனக்கு நன்மையாக தெரியணும். இரண்டாவது, நான் செய்வது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்பதை நம்ம சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படும் போது, தாவீது அவரது செட்டையின் நிழலிலே அடைக்கலமாய் சென்றது போல நாம் ஆராதனை செய்கின்ற கர்த்தரின் செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நம்மளை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் நம்மளை யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் நான் எப்படி வாழ்ந்திருக்கின்றேன்? என்னுடைய குடும்பத்தாருக்கு, என்னுடைய மனைவி குடும்பத்துக்கு, என்னுடைய கணவரின் குடும்பத்தாருக்கு, என்னுடைய மாமனார் மாமியாருக்கு, என்னுடைய கணவருக்கு, என்னுடைய மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் உடன் பிறந்தவர்களுக்கு நான் நன்மை செய்திருக்கின்றேனா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒருவேளை தவறு இருந்தால் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்போது அவர் உங்களை மன்னிப்பார். அந்த செட்டைகளின் நிழலில் உங்களுக்கு அடைக்கலம் தருவார். கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இப்பொழுதும் உமது செட்டைகளின் நிழலிலே நாங்கள் தங்குவதற்கு, உமது செட்டைகளின் நிழலிலே நாங்கள் வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எனக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். நாங்கள் இந்நாள் வரை ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தாருக்கு எதிராக செயல்பட்டிருந்தால், நன்மை செய்யாதிருந்தால் தயவாய் நீர் எங்களை மன்னித்தருள வேண்டுமாய் செபிக்கின்றேன். யாவருக்கும் நீர் மனம் இறங்குகின்ற தேவனாய் இருக்கின்றேன். என் மேல் மனம் இறங்கும், என்னை மன்னியும். இனி வரும் நாட்களில் நான் ரூத்தை போல, தாவீதை போல உறவுகளுக்கு நன்மை செய்து உமது செட்டையின் நிழலில் தங்க எனக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே.